नमस्ते हिंदी प्रेमियों। आइए आज देखेंगे एपिसोड 52, 51, 52, 53, 54, 55. இதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் 100 வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், பாஸ்ட் டென்ஸில் செட் 3 சொன்னேன். செட் 1ல் தா, தே, தி, தி, அதாவது எண்டிங் அப்படின்னு சொன்னேன். ஹவு டு எண்ட் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஏக் ராஜா தா, தா இருந்தான், தேர் வாஸ் ஏ கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுமாரி யூஸ் பண்ணோம். அடுத்தது யா, ஏ, இ, ஈ, அதாவது ஆயா, ஆயே, ஆயி, ஆயின்னு சொன்னேன். அடுத்த தேர்ட் செட் வந்து ஆ, ஏ, இ, ஈ. நல்லா பாருங்க, அது யா, அது செகண்ட் செட். இங்கே இது வந்து வவல்ஸ் இல்லையா. ஸோ வவலில் வர எண்டிங் இப்போ எப்படி முடிக்க போகிறோம்னு சொல்கிறோம். அதாவது இது எதுக்கு சொல்லியிருந்தேன்னு சொன்னால், கான்சனன்ட் எண்டிங் ரூட்ஸோட நம்ம இதை சேர்க்குறோம் பாஸ்ட் டென்ஸில் முடிக்கிறதுக்கு. டு எண்ட் இன் பாஸ்ட் டென்ஸ் we are using the third set for the roots which are ending in consonant. இங்கே பாருங்க, போல் அப்படின்ற ஒரு ரூட் எடுத்துக்கிறோம். போல் மீன்ஸ் ஸ்பீக், நிறைய சொல்லியிருக்கேன், பேசு, சொல்லு இல்லையா, அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ போல் அப்படின்னா பேசு. இப்போ அவன் பேசினான், அவள் பேசினாள், அவர்கள் பேசினார்கள், நாங்கள் பேசினோம், இப்படிலாம் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்பால் ஒருமைக்கு இது, ஆண்பால் பன்மைக்கு இது, பெண்பால் ஒருமைக்கு இது, பெண்பால் பன்மைக்கு இது. இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று போடணும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷியாம் ஸ்போக். ஸ்பீக்ன்றது ஸ்போக்குன்னு மாற்றிக்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் அது மாதிரி. ஷியாம் ஸ்போக் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? ஷியாம் போலா, ஃபுல் ஸ்டாப். ஸோ ஷியாம் போலா. இதே சந்தியா, சந்தியா போலி. अच्छा, सीता बोली, सिंगुलर இருந்தால் सीता बोली, சந்தியா போலி, போலி. இப்போ ஹம் போலே, ஆம்பளையா இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஹம் போலே. இதே ஃபெமினைனாக இருந்தால் என்ன செய்வோம்? ஹம். பெண்களாக இருந்தால் ஹம் போலி. புள்ளி வைக்க வேண்டும். இவ்வளோதான். மேஸ்குலைன் சிங்குலர் போலா, ஃபெமினைன் சிங்குலர் போலி, ஃபெமினைன் ப்ளூரல் போலி, மேஸ்குலைன் சிங்குலர் போலே. ஓகே, இவ்வளோதான். இதே மாதிரி நிறையா வார்த்தைகள் சொல்லலாம். தேர், நீந்து, ஸ்விம், சல், சலா, சலே, சலி இல்லையா. இது மாதிரி கூது, கூதுனா குதித்தல், கூதா, ஹி ஜம்ப்டு. கூதே, வே கூதே, தே ஜம்ப்டு. ரவி கூதா, ரவி ஜம்ப்டு. சீதா கூதி, சீதா ஜம்ப்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி கான்சனன்ட் எண்டிங் ரூட்ஸில் நம்ம எப்படி முடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செட்டை பயன்படுத்தணும். இதை வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இல்லையா. இப்போ பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், எல்லா சொன்ன 3 செட்டையும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டோரி ஒன்று, சின்ன ஸ்டோரியை ஒன்று அமைச்சிருக்கேன். நீங்கள் இதை படிக்கும்பொழுது புரியும். நம்ம இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க இல்லையா. एपिसोड 52 हो गया. सो आप आज ये कहानी पढ़ने वाले हैं இல்லையா. படிக்க போகிறீர்கள், आप पढ़ेंगे, நீங்கள் படிப்பீர்கள். ஸோ கஹானி, திஸ் இஸ் ஸ்டோரி. இப்போ பாருங்க, एक राजा था, उसका नाम चेरन था. இந்த 2 சென்டென்ஸ்லேயே பாருங்க, ஏக் ராஜா தா, தேர் வாஸ் ஏ கிங், ஒரு ராஜா இருந்தார். மரியாதையாக கொடுத்தோன்னா ஏக் ராஜா தேன்னு சொல்லலாம் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் செட்டில் வர எண்டிங் இது, ஏக் ராஜா தே. நீங்கள் இன்னொரு சென்டென்ஸ் ஒன்று ப்ராடாக ஆக்கிக்கணும்னு சொன்னால், ஹஸ்தினாபுர் மே ஏக் ராஜா தே இல்லையா, கோரக்பூர் மே ஏக் ராஜா தே. இப்படி நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். கோரக்பூர் எந்த ஊரை போடுறீங்களோ அதை வந்து சென்டென்ஸ் பெருசாக்கலாம். ஏக் ராஜா தா, उसका नाम चेरन था, his name was चेरन. so उसका எப்படி வந்தது? वह प्लस का, उसका नाम
மேஸ்குலைன், நான்கிறது ஆண்பாலா இருக்கிறதுனால இங்க கா போடுறோம். வகு பிளஸ் கா உஸ்கா உஸ்னு மாறும்னு சொன்னேன். உஸ்கா நாம் சேரன் தா. ஸோ அவனுடைய பெயர் சேரன். இப்போ நாம் தா நல்லா கவனிச்சிங்க, சேரனுக்காக நம்ம போடலை. உஸ்கா நாம் அவனுடைய பெயர், ஹிஸ் நேம் வாஸ். ஸோ அதுக்காக தா போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராணி இருக்குன்னு வச்சுங்களேன், ராணியுடைய பெயர் அப்படின்னு வரும்பொழுது என்ன வரும்? ராணிக்கா நாம் ஷீலா தான் தான் போடணும். ஏன்னா ராணிக்கா நாம்னு சொல்கிறோம். ராணியுடைய பெயர் இருந்தது. த குயின்ஸ் நேம் வாஸ் அப்படின் பொழுது ஒன்லி நேமுக்காக போடுறோம். அதனால நல்லா பார்த்துங்க. உஸ்கா நாம் சேரன் தா, உஸ்கி ஏக் ராணி தீ. நல்லா கவனிச்சுங்க. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால், அவனுக்கு ஒரு ராணி இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? அவனுக்குன்னா கோ போடக்கூடாதுங்க. நல்லா கவனிங்க, இது பொசசிவ் கேஸ் தான் வரணும். உஸ்கி ஏக் ராணி தீ, அவனுடைய ஒரு ராணி இருந்தால் அப்படின்னு தான் வரணும் ஹிந்தியில், இல்லையா? உஸ்கி ஏக் ராணி தீ. ஸோ இங்க ராணி இருக்கிறதுனால இங்க கீ போட்டோம். வகு பிளஸ் கி உஸ்கி ஏக் ராணி தீ இருந்தாள். தோனோ கி ஏக் பேட்டி தீ, இருவருக்கும். நல்லா பாருங்க, இது தோனோன்னா, தோன் சொன்னா ரெண்டுன்னு தெரியும். தோனோ கோ, இங்க பாருங்க, தோனோ கி, இங்கேயும் சரி, இருவருக்கும்னா இருவருடைய ஒரு மகள் இருந்தாலும் சொல்லணும். அப்ப இருவருக்கும் அப்படின்னும் பொழுது இருவருக்கும்னா கோ போடக்கூடாதீங்க, தோனோ கோன் போடக்கூடாது. தோனோ கி ஏக் பேட்டி தீ, பேட்டி ஃபெமினைன், ஸோ கீ போட்டோம். தோனோ கி ஏக் பேட்டி தீ, இருவருக்கும் ஒரு மகள் இருந்தாள், இல்லையா? தே ஹேட் ஏ. இப்போ இங்க என்னெல்லாம் கவனிங்க, இருவருக்கும்னா அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். தே ஹேட் ஏ டாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாஸ்டன்ஸாக இருக்கிறதுனால, தீன் இருக்கிறதுனால தே ஹேட் ஏ டாட்டர். நல்லா கவனிச்சிங்க, தனியாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. தமிழில் என்ன சொல்லுவோம்? இருவருக்கும் ஒரு மகள் இருந்தால் அப்படின்றது கரெக்டாக வந்துடும். தே ஹேட் ஏ டாட்டர்னா அந்த மீனிங் தான் வரும், இல்லையா? அடுத்தது வஹ் சதா ஹன்ஸ்தி தீ. இந்த சென்டென்ஸ் நான் நேற்றுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நல்லா கவனிங்க. அவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பாள். அது ஹேபிச்சுவல் பாஸ்ட். அப்போ அன்னைக்காக சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அது ஒரு நாளைக்கு இல்லை, அன்றைய நாட்களில் எப்போ பிறந்தாலோ பிறந்ததுலேருந்து வளர்ந்து வர வரைக்கும் அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாள். ஸோ வஹ் சதா ஹன்ஸ்தி தீ. இங்கே பாருங்க, இது ப்ரெசன்ட் டென்ஸ்னுடைய அந்த ஃபார்முலாவில் இருக்கிற இந்த தாவை போட்டிருக்கோம். ஹன்ஸ்தி, அதாவது ஹன்ஸ்தி ஹேன்னா சிரிக்கிறாள்னு அர்த்தம். அதை போட்டுட்டு பாஸ்ட் எண்டிங் போட்டிருக்கோம், இல்லையா? இதுதான் ஹேபிச்சுவல் பாஸ்ட்னு சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. ஸோ வஹ் சதா ஹன்சி தீ, அவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பாள், இல்லையா? சிரிப்பது வழக்கம், எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பாள். ஜோரு ஜோரு சே ஹன்ஸ்தி தீ. நல்லா பாருங்க, ரொம்ப பலமாக சிரிப்பாள், இல்லையா? ஜோரு ஜோரு சே, இது ஒரு வேர்டு நீங்க புதுசாக கத்துக்கிறீங்க. ஜோர் ஜோர் சே, ஜோர்னா அதிகமாக, வேகமாக, விரைவாக. ஸோ ஹன்ஸ்தி தீ, விரைவாக சிரிப்பாள், வேகமாக சிரிப்பாள், இல்லையா? பலமாக சிரிப்பாள். ஏக் தின், ஒரு நாள், ராஜா கோ குஸ்ஸா ஹோ கயா. நேற்று இந்த ஹோவும் உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். இந்த இடத்துல ஹோ ஜா அப்படின்றது, ஜான்றது கயான்னு மாறும். இனி நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஸோ ஜான்னா போ உங்களுக்கு தெரியும். அப்போ ஹோ கயா, அவனுக்கு கோபம் வந்தது. குஸ்ஸா, ராஜா கோ, ராஜாவிற்கு, குஸ்ஸா ஹோ கயா, கோபம் வந்தது. உஸ்னே கஹா. இந்த சென்டென்ஸ் நான் கலரில் எழுதிருக்கிறது காரணம் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே சார் இங்கே என்ன சார் வந்தது, உஸ்னே நேன்னா என்ன சார்னு கேட்பீங்க. இதை தான் உங்களுக்கு நான் பிறகு நடத்த போகிறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ என்ன வரணும்? இங்கே அவன் சொன்னான்னா வஹு கஹான்னு வரணும், இல்லையா? நல்லா கவனிச்சிங்க. வஹு அவன், கஹா சொன்னான், இல்லையா? இப்போ இங்கே உஸ்னேன்னு போட்டிருக்கேன். இது ஏன்னா நேன்றது ஒரு வேற்றுமை உறவு. வஹு பிளஸ் நே உஸ்னேன்னு மாறும். எப்படி வஹு பிளஸ் கா உஸ்கா, வஹு பிளஸ் கோ உஸ்கோ, வஹு பிளஸ் கி உஸ்கி அப்படின்னு மாறுதோ, அதே போல இது வஹு பிளஸ் நே உஸ்னே, அவன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவன் தான். இங்க ராஜாவா இருக்கிறதுனால அவன். இதே ராணி சொன்னாலும் சொன்னா உஸ்னேன்றது இங்க ராணி அப்படின்னு வரும், இல்லையா? ஸோ அவள்னு வரும். இங்க உஸ்னே கஹா. கஹா எப்படி வந்ததுன்னு சொன்னா, கஹ்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். கஹ்ன்றது என்ன? சொல், டெல் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இதுக்கு எந்த இதை பயன்படுத்துறோம்? கஹ் எப்படி இங்க கஹான்னு வந்தது? இந்த செட் 3 பயன்படுத்துறோம். இது உயிர்மை எழுத்தில் முடியும் ஒரு வினைச்சொல் கஹ், இல்லையா? வேர்பு. இந்த வேர்பு கஹ்னு முடியும் பொழுது ஆண்பாலா இருந்தா கஹா, கஹே, கஹி, கஹி அப்படின்னு முடியணும், இல்லையா? இங்க உஸ்னே கஹா. நல்லா கவனிச்சிங்க.
அவன் சொன்னான் அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவோம்? உஸ்னே கஹான்னா அவன் சொன்னான்னா கஹுன்றது கஹான்னு மாறும். இப்போ அவள் சொன்னான்னா எப்படி வரும்னு கேட்டா உஸ்னே கஹா தான் வரும். அவளுக்கும் உஸ்னே கஹான் தான் வரும். ஏன்றதை உங்களுக்கு நான் பின்னாடி விளக்குறேன், நோட் பண்ணிக்கிங்க இல்லையா? ஸோ தும் கியோ ஐசே ஹன்ஸ்தி ஹோ, நீ ஏன் இப்படி சிரித்து கொண்டிருக்கிறாய், சிரிக்கிறாய். இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஹன்ஸ்தி ஹோ, ஏன்னா இது வந்து டைரக்ட் ஸ்பீச். நீ ஏன் இப்படி சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். ராஜா வந்து தன்னுடைய டாட்டர் கேட்குறான். சுப் ரஹோ, இங்கே பாருங்க, சுப் ரஹோ ஆர்டர். சுப் ரஹோ, சுப்புன்னா காம், நல்லா வி காம் இல்லையா, சும்மா கடை, தட் இஸ் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ற மாதிரி சுப் ரஹுன்றது ரஹோன்னு மாறுது. தும் பிளஸ் தும் ரூட் பிளஸ் ஓ, தும் சுப் ரஹோ அப்படின்னு அர்த்தம். இங்க உஸ் தின் சே, அந்த நாளில் இருந்து. இங்க எப்படி வந்தது? உஸ் தின் சே வஹு தின், அந்த நாள் வஹு தின் வரணும். சே இங்க வர்றதுனால வஹு உஸ்ன்னு மாறுது. நான் திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். இந்த காரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வேற்றுமை உருவால இது மாறும். ஸோ உஸ் தின் சே பேட்டி ந ஹன்ஸ்தி தி, அந்த நாளிலிருந்து அவள் சிரிப்பதில்லை, அவள் சிரிப்பதே இல்லை. இதுவும் பாஸ்ட். ந ரோதி தி, சிரிப்பதும் இல்லை அழுவதும் இல்லை. வஹ் ஏக் கம்ரே மே பந்து தி, அவள் ஒரு அறையில். இங்க பாருங்க, கம்ரா அறை, மே இங்க வேற்றுமை உருவாகிறதுனால கம்ரா கம்ரேன்னு மாறுது. கம்ரே மே பந்து தி, பந்துன்னா அடைபட்டு கிடந்தாலும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பந்து, நம்ம கூட பந்து நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. பந்துன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு இல்லையா, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது பந்துன்றோம், ஹர்த்தால் அப்படின்றோம். ஸோ பந்து தி, இங்க பாருங்க, அவள் இருந்தாள். வஹு பந்து தி கஹா ஏக் கம்ரே மே பந்து தி, ஒரு அறையில் அடைபட்டு இருந்தாள். ராணி பி துக்கி தி, இங்க பாருங்க, ராணியும் கூட, இந்த பி சொல்லியிருக்க ஆல்சோ, ராணி ஆல்சோ வாஸ் சேட். துக்கி தி, இந்த துக்கின்றது என்ன? துக்குன்னு துக்கம், துக்கின்னா துன்பப்பட்டு இருந்தாள், பாஸ்ட் டென்ஸ் தி. ஷி வாஸ் ஆல்சோ சேட், தி குயின் வாஸ் ஆல்சோ சேட். வஹ் போலி, இங்க பாருங்க, அவள் பேசினாள். வரும்பொழுது பாருங்க, போல், நான் இங்க ஏற்கனவே கொடுத்துருக்கேன், போல் சந்தியா போலின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அவள் சொன்னாள், போலி, நல்லா கவனிச்சிங்க. வஹ் போலான்னு வரல, ஏன்னா வஹ் இங்க குயின், போலி பேட்டி, ஹன்சோ ஆர்டர் இல்லையா, பெண்ணே சிரி, மகளே சிரி அப்படின்னு சொல்றா. லேக்கின் ஆனால், இந்த லேக்கின் பார்த்துங்க, லேக்கின் வஹ் நஹி ஹன்சி, அவள் சிரிக்கவில்லை, பாஸ்ட் டென்ஸ். ஹன்ஸ்ன்றது எகைன் அனதர் ரூட், ஹன்ஸ் சிரித்தல். ஸோ வஹ் நஹி ஹன்சி, அவள் சிரிக்கவில்லை, பெண்பால், அதனால ஹன்சின்னு முடிச்சோம். இந்த ஈய போட்டு ஓகே, வஹ் நஹி ஹன்சி. நௌக்கர் தௌடே, அதாவது வேலைக்காரர்கள் ஓடினார்கள். தௌடு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுது, தௌடுனா ஓடு. ஸோ நௌக்கர் தௌடே, நௌக்கர் வேலைக்காரர்கள் ஓடினார்கள், அதான் மேஸ்குலைன் ப்ளூரல் ஃபார்ம். தௌடே இங்க வந்திருக்கு, ஆ ஏ இல்லையா, மேஸ்குலைன் ப்ளூரல் ஃபார்ம். தௌடு பிளஸ் ஏ, தௌடே. நௌக்கரானியான் தௌடி, பெண்பால் பன்மை, நௌக்கரானியான் தௌடி. லேக்கின் பேட்டி ந தௌடி, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த மகளானவள் ந தௌடி ஓடவில்லை, ந சலி பிரி நடக்கவில்லை, சுற்றவில்லை. சல் ஃபிர்னா அப்படின்னு சொன்னா என்னன்னா சுற்றி வருதல் இல்லையா, அவ எங்கேயுமே சுற்றல, ஒரே ரூம்ல அடைபட்டு கிடக்கா. ஸோ இந்த ஸ்டோரியில நீங்க மீண்டும் மீண்டும் இதை படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றது, செட் 1 என்ன, செட் 2 என்ன, செட் 3 என்ன, எந்த வகையான ரூட்ஸ், வவல் எண்டிங் ரூட்டா கான்சனன்ட் எண்டிங் ரூட்டா, இப்படி நீங்க அந்த செட்டை கரெக்டாக பயன்படுத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் நல்லாவே புரியும். இதுலேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த உஸ்னே கஹா அப்படின்னு சொன்னேன், இதை நல்லாவே நோட் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி சில ரூட்ஸ் எழுதினாலும் தவறுகள் வரும். அதை நம்ம இந்த நே ரூல் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று நடத்தினீங்கன்னா அது கிளியர் ஆகும். ओके, इन द एपिसोड 52 अगर आपको पसंद है तो लाइक कीजिए, शेयर कीजिए और कमेंट्स भी दीजिए। धन्यवाद।